وقال أيضا أقيموا الصلاة وآتوا الزكاة. قال نبينا عليه الصلاة والسلام المصلي يناجي ربه أو كما قال عليه الصلاة والسلام. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم. نور إلى السما قلب الغريب كما نورت قلب إمام من ناس غزة. இவ்வையகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஒற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிகு மாதமாம் ஜமாதுல் ஆகிர் மாதத்தின் இறுதி ஜும்ஆவினை பெருமகிழ்வோடு நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். ஈடில்லா இச்சிறப்பினை நமக்கு ஈண்டருளிய ஏக பெரும் தலைவனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. இந்த திருச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அத்துணை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய கடமைகள் உலகத்திலே வாழக்கூடிய, எந்த மொழி பேசக்கூடிய, எந்த நாட்டில் இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்ற பிறகு இஸ்லாத்தின் கடமைகள் அத்துணையும் அவன் மீது கடமையாக ஆகிவிடுகிறது. ஆனால் எல்லா கடமையும் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையா என்று நாம் ஆய்வு செய்கிற பொழுது அல்லாஹ் நிறைய சலுகைகளை காட்டுகிறார். இஸ்லாமிய கடமைகளில் 5வது கடமை ஹஜ். இது எல்லா முஸ்லீமும் செய்யணுமா? அல்லாஹ் சட்டத்தை தளர்த்துகிறான். நீ களிமா சொன்னதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போயே ஆகணும் என்ற கடமை கிடையாது. யாருக்கு? ஏழை எளிய மக்கள், உடல் ஆரோக்கியம் இல்லா மக்களுக்கு அல்லாஹ் சலுகையாக அறிவிக்கின்றான், ஹஜ்ஜு உங்கள் மீது கடமை இல்லை. காரணம் பொருளாதார நெருக்கடி, உழைப்பது உண்பதற்கே போதுமானதாக இருக்கிறது, சேமிப்போ அல்லது இன்ன பிற நிறைய பணங்காசுகளோ நம்மிடத்திலே இல்லாவிட்டால் அந்த கடைசி கடமை அடிபட்டு போகிறது, நம்மின் மீது கடமை இல்லை. அடுத்து வந்தீங்கன்னா ஜகாத். இது ரெண்டும் ஒரே மாதிரி தான். நிறைய காசு பணங்கள் இருந்து அந்த காசு பணங்கள் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்தால்தான் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் வழங்க வேண்டும் என்ற அற்புதமான அந்த ஜகாத் என்ற ஏழை வரி கொடுப்பதை ஒரு ஏழைக்கு அல்லாஹ் தடை செய்கிறான். நீ கொடுக்க வேண்டியதில்லை, உனக்கு சலுகை. அதே போன்று நோன்பு, எல்லாருமே நோன்பு வைக்கணுமா அப்படின்னா அங்கேயும் அல்லாஹ் தஆலா குறுக்கிடுகிறான். மனிதா, உனக்கு உடம்பு சரியில்லையா, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நீ நோன்பு வச்சன்னு சொன்னா அந்த உடல்நிலை மோசமாக ஆகி ஒரு உயிருக்கே ஆபத்தாக ஆகிவிடும் என்ற ஒரு நிலை இருக்கிறதா? வேணாம். அவ்வளவு உடம்பை வருத்திக்கிட்டு உயிரை போக்கக்கூடிய அளவிற்கு நீ நோன்பு வச்சு என்னுடைய அன்பை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சலுகை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்?
நோயுள்ளவர்கள், நோயினா சும்மா சளி பிடிச்சிருச்சுங்க அதற்கு, தலைவலி வந்துருச்சுங்க அதற்கு, ரொம்ப பாரமாக இருக்குது அதற்கு, நோன்பு விட்டுறலாங்களா அப்படின்ற அந்த கதைக்கு போயிடக்கூடாது. நோன்பு விடுறதுக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? உனக்கு நோய் அதிகமாக ஆகி அதன் மூலமாக உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று மருத்துவர் கூறியிருந்தால் மாத்திரம்தான் நோன்பு விடணும். சும்மா சில்லறை காரணங்களுக்கெல்லாம் என்ன செய்ய, உடல் வலியா இருக்குது, நேற்று ரொம்ப உழைச்சாச்சுங்க, ரொம்ப டயர்டுங்க, படுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, இனிமே சகருக்கு எந்திரிச்சு சாப்பிட்டு அந்த நோன்பு வைக்கணுமா, ஒரு நோன்பு தானே, அடுத்து ஒரு நோன்பு அடுத்த நாள் வச்சுக்கலாம் என்று இந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடிய இவர்களுக்கு சலுகை இல்லை. இவர்கள் குறித்து தான் அல்லாஹ் தஆலா கடுமையாக கோபப்படுறான். காரணமே இல்லாமல் நோன்பு விட்டா ஒரு நோன்புக்கு பகரமா 60 நோன்பு வைக்கணும். 30 நோன்பு வைக்கிறதே அல்லான்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், கஷ்டப்பட்டு தானே வைக்கிறோம். ஆனால் ஒரு நோன்பை தக்க காரணம் இல்லாமல் நீ விட்டுவிட்டால் அதற்கு பரிகாரம் ரப்பு கொண்டு போய் சேர்க்கும் இடம் 60 நோன்பு, அதுவும் தொடர்படியா வைக்கணும். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம். இருந்தாலும் உடல்நிலை குன்றியவர்களுக்கு இஸ்லாம் சலுகை அறிவிக்குது, வேணாம் நீங்க நோன்பு வைக்க வேணாம், உடல் நல்லான பிறகு என்ன செய்யுங்க, நீங்க நோன்பு வச்சா போதும். அப்போ இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்திலும் நாம் ஆய்வு செய்கிற பொழுது ஒரு முஸ்லிமுக்கு அவ்வப்போது அல்லாஹ் சலுகைகளை வழங்குகிறார். ஏழை எளிய மக்களா, ஹஜ்ஜு உனக்கு கடமை இல்லை, ஜகாத்து கடமை இல்லை, நோயிற்று இருக்கிறையா நீ நோன்பு வைக்க வேணாம் என்றெல்லாம் சொல்லுகிற இஸ்லாம், தொழுகை என்று வருகிற பொழுது மாத்திரம் சமரசமே கிடையாது. அல்லாஹு அக்பர்! அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை, தாக்கத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க. சமரசமே கிடையாது. சிறியவர் பெரியவர் முதியவர், ஆண்கள் பெண்கள், நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் நோய்வாய்ப்படாமல் இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் பரம ஏழையாக இருந்தாலும், எந்த தருணத்திலும் தொழுகைக்கு மாத்திரம் எங்காவது குர்ஆன் ஷரீஃபிலே ஹதீஸிலே சமரசத்தை காட்ட முடியுமா என்றால் ஒரு காலம் சமரசத்தை காட்ட முடியாது. நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட நீ தொழுகணும், பாம்பு சொல்லப்பட்டிருச்சா தொழுகணும் அப்படின்னு சொன்னா நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்து சொல்லப்படக்கூடிய பாங்கு சத்தத்தையும் கேட்டு அந்த தொழுகையை தொழாமல் கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் யோசிக்க வேண்டும். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் திரும்ப திரும்ப அகீமுஸ்ஸலா என்று தொழுகை குறித்து தான் நிறைய இடங்களில் பேசுகிறார். எல்லா கடமையும் அதுக்கு பின்னாடி தான். ஒரு காரியங்களை ஒரு முறை சொல்லுகிற பொழுதே அது முக்கியத்துவம் பெறுகிறது. 2 முறை 3 முறை 4 முறை 10 முறை 50 முறை, அதை தாண்டி 60க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் அகீமுஸ்ஸலா, நீ தொழுகையை விட்டுறாத, முஸ்லிமா இருக்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற, மற்ற காஃபிரை போல் நீ வாழ முடியாது, உனக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதான் என்றெல்லாம் நீண்ட நெடிய இடங்களில் அல்லாஹ் தொழுகையை பற்றியே திரும்ப திரும்ப பேசுகிறான் என்றால் இந்த உம்மத் சரியாக சிந்திக்க வேண்டும். மற்ற ஏனைய கடமைகளை போல் அசால்ட்டாக சமரசத்தோடு அல்லாஹ் தஆலா விட்டுவிடவில்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் அவன் தொழுகையை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். தனது கடைசி காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அறிவுறுத்தியது ஃபாத்திஸிமு பிஸ்ஸலாம், தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்றுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒவ்வொரு நேர தொழுகைக்கு முன்னாடியும் முஅத்தின் பிலால் மூலமாக ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் பாங்கு சொல்லப்படுகிறது இல்லையா? ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா. இதனுடைய பொருள் என்னங்க? தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். இதை விட்டுவிட்டால் வெற்றியை நீங்கள் எதிலும் தேட முடியாது. அடிப்படை அஸ்திவாரமே தொழுகைதான். இதன் பிறகுதான் உன்னுடைய நல்ல அமல்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்திலாம் இஸ்லாம் மிகப்பெரிய ரோம பாரசீக நாடுகளை எல்லாம் இஸ்லாம் பரவி இருந்த ஒரு காலம். கிட்டத்தட்ட இன்றைக்கு நம்ம ஒரு கால்குலேஷன் கணக்கு போட்டோம்னா அன்றைக்கே உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலேயே கிட்டத்தட்ட 15 நாட்டுக்கு மேல, இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு கணக்குப்படி சொல்வதாக இருந்தால் 15 நாட்டுக்கு மேல என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிலவிய அந்த தருணம், அற்புதமான தருணம்.
வெறுமனே மக்காவில் பிறந்து மதீனாவில் ஆரம்பிச்ச அந்த சாம்ராஜ்யம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு, அதன் பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகள் அளவிற்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவி இருந்த அந்த அற்புதமான காலகட்டத்தில் கவர்னர்களை உமர் ரலியல்லாஹு நியமிக்கிறாங்க. நியமிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் அட்வைஸ், இந்த பிரமாணம்லாம் எடுத்துக்குவாங்களா இல்லையா, நாங்கள் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம், இந்த ஆட்சியாளர்கள்லாம், இந்த ஆட்சியாளர்களை பூரா நிக்க வச்சு உமர் ரலியல்லாஹு சொன்ன மிக முக்கிய விஷயம் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, இன்ன அஹம்ம உமைருக்கும், உங்களுடைய விஷயங்களில் எனக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்தி என்னிடத்தில் அஸ்ஸலாத்து, உங்களுடைய தொழுகை தான். நீங்க ஆட்சி பண்றது, அதிகாரம் பண்றது, மக்களுக்கு சேவை செய்வது எல்லாம் பிற்பாடு, அதன் பிறகுதான். முதலில் நீங்கள் உங்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபமன ஹஃபலஹா, பொறுப்பு கொடுக்கப்பட்ட நீங்கள் தொழுகையை பாதுகாத்தால் ஹாஃபல அலைஹா, நீங்க எந்த பொறுப்பின் மீது இருக்கிறீர்களோ அது பாதுகாக்கப்படும். இன்று கவர்னர்களுக்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான விஷயமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம், எந்த அளவிற்கு தொழுகை நம்ம எவ்வளவு அசால்ட்டாக இருக்கும். ரப்புடைய மிகப்பெரிய கருணை என்னன்னா, நம்ம அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். நம்ம 5 நேரம் தொழுகிறோம், எத்தனையோ பேர் 5 நேரம் தொழுகிறது இல்லை. நம்ம சில பேர் நம்ம 2 நேரம் கரெக்டாக தொழுதுருவோம், சில பேர் ஒரு நாளைக்கு 1 நேரம் தொழுதுருவோம் இல்லையா. எல்லாரும் எல்லா நேரத்திலும் 5 நேரம் தொழுக முடியுமா? நேரங்கள், காலங்கள், சூழ்நிலைகள். அப்போ ரப்புக்கு நம்ம துஆ செய்யணும், ரப்பே ஏதோ என்னால் முடிந்த அளவு நான் தொழுகிறேன், இன்னும் உன்னை நெருக்கமாக ஆக வேண்டும், இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக உன்னிடத்திலே நான் நெருங்க வேண்டும், அதிகப்படியான தொழுகையில் என்னை ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டும். கொஞ்சமாவது, ஏன்னா சமரசமே இல்லாத கடமை, ஒரே கடமை, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை தொழுகை மாத்திரம்தான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த தொழுகை குறித்து ஆர்வம் ஊட்டுறதுக்கு உதாரணத்தோடு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு ஒரு உபதேசம் செய்யும் போது வெறுமனே உபதேசம் செஞ்சா அது அவ்வளோ சீக்கிரம் போய் உட்காராது. அந்த உதாரணத்தோடு சொல்லும் பொழுது சொல்லப்படக்கூடிய விஷயம் உள்ளத்துல போய் உட்காரு. இப்போ நம்மெல்லாம் தமிழில் சொல்லுவானா இல்லையா, எவனா ஒருத்தர் வீணா போனதுக்கு நம்ம சொல்லுவோம், கழுதை தேய்ந்து கட்டெரும்பா போச்சு அப்படிமா. நல்லா முன்னாடி 4-5 கடை வச்சுருந்தாருங்க, 8 கடை 10 கடை அவருக்கு வியாபாரம் இருந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மோசமான நடவடிக்கையினால் பூரா போச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது உதாரணம் என்ன சொல்லுவோம், கழுதை தேய்ந்து கட்டெரும்பா போச்சு, அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றுமில்லாமல் போயிட்டான். ஏன் இந்த உதாரணம் பயன்படுத்துகிறோம்? சொல்லுகிற விஷயம் எதிரிலே இருப்பவனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியணும். அதுக்குத்தான் முன்னோர்கள் உதாரணத்தை சொன்னார்கள். அதே போன்று குர்ஆனிலே அல்லாஹ் நிறைய உதாரணங்களை சொல்லுவான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன், உங்களுடைய உள்ளத்துல பதிவு பண்ணிக்க. ஒருத்தன் தான் வீட்டில இருந்து கதவை திறக்கிறான், கதவை திறந்து வெளியே வர்றான். வெளியே வரும்போது வீட்டினுடைய அந்த வாசப்படி முன்னாடியே ஒரு பெரிய ஆறு ஓடுது. ஒரு பாலம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பாலத்தில் கடந்து வந்துடுறார். அவர் வீட்டு முன்னாடி ஒரு ஆறு ஓடுது. அதில் ஒரு நாளைக்கு 5 முறை குளிக்கிறார். அப்போ அவர் உடம்புல அழுக்கு இருக்குமா என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. யார் ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 1 முறை குளிச்சாவே அவன் சுத்தமாயிருமா தானே? நம்மளாம் ஒரு நாளைக்கு 1 முறை குளிச்சிருவோம் இல்லைங்களா? ஒரு நாளைக்கு 1 முறை குளித்தாலே யார் ரசூலல்லாஹ் அந்த மனுஷன் சுத்தமாயிருவான், நீங்கள் 5 முறை குளிச்சா அவன் சுத்தமாவான்னு கேட்குறீங்க, அது எப்படி பரிசுத்தமாயிருவான், ரொம்ப சுத்தமாயிருவான் என்று சொல்லுகிற பொழுது கூமா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 5 முறை தொழுகிற பொழுது அவன் பரிசுத்தமாக ஆகிறான் என்று ஒரு ஆறை உதாரணம் காட்டி, ஓடக்கூடிய நதியை உதாரணம் காட்டி, ஓடுகிற நதியிலே ஒருவன் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 5 முறை குளித்தால் எப்படி அவன் உடல் பரிசுத்தமாக ஆகுமோ, அதே போன்று ஒரு முஸ்லிம் தொடர்ந்து 5 வேளை தொழுகிற பொழுது அவன் உள்ளம் பரிசுத்தமாக ஆகிறது, அவன் வாழ்வு பரிசுத்தமாக ஆகிறது என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தோடு சொல்றாங்க.
காரணம், சொல்லப்படக்கூடிய செய்தி ஒரு முஸ்லிம் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும். ஒரு முறை அப்படியே வாக்கிங் மாதிரி போறாங்க, அப்படியே பயணப்பட்டு போறாங்க. தெருவில் போகும்போது மரம் இருக்கு, குளிர்காலம். குளிர்காலத்துல மலையுதிர் காலம் இருக்கும் இல்லைங்களா, இலையுதிர் காலம் இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே பொது 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 பொதுன்னு பார்த்தீங்கன்னா சில மரங்கள் வெறும் மரமா இருக்கும். இலையுதிர் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு அந்த மரம் வந்துடும் இல்லைங்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குளிர்காலத்தில் அப்படியே சஹாபாக்களை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது சொல்றாங்க, அபூதர்ரே, இந்த ஹதீஸ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூதர்ரே அப்படின்னு சொல்லி சஹாபியை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை பிடிக்கிறான். மரத்தை பிடிச்சி 2 ஆட்டு ஆட்டுறான். ஏற்கனவே காத்தடிச்சாவே அந்த இலையுறு காலத்தில் அந்த இலபுரா விழுந்துடும். அதை போய் வம்பா நம்ம ஆட்டணும்னு என்ன ஆகும், இருக்கிறது பொது பொது விழுந்துருமா இல்லையா, அதே சக்கராத்துல தான் இருக்கும். ஏன்னா அந்த காலம் அந்த மாதிரி போய் ஆட்டுனா பொது பொது பொதுன்னு விழுகும். நபி அவர்கள் சஹாபாக்களை பூரா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மரத்தை பிடித்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழுக்குறாங்க. உழுக்குற உடனே மேல இருந்த எல்லா இலைகளும் பொத்து பொத்து பொத்துன்னு விழுகுது. சஹாபாக்கள் மேலாம் விழுகுது. இதை பார்த்துட்டு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த மரத்தை உலுக்கிய போது எப்படி வலுவிழந்து அந்த இலைகள் எல்லாம் கீழே கொட்டியதோ அதே போன்று ஒரு முஸ்லிம் தொடர்ந்து 5 கால நேர தொழுகையை கடைபிடிக்கும் காலமெல்லாம் அவன் உடலில் இருந்து அவன் உள்ளங்களில் இருந்து எல்லா பாவ பிழைகளும் உதிர்ந்து விடும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உதாரணத்தோடு சொல்றாங்க, ஒரு மரத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போய் அந்த மரத்தை ஆட்டி அந்த மரத்துல எப்படியெல்லாம் கிளை விழுதுன்னு பாருங்க. இதே போன்றுதான் நம் உடலில் இருந்து பாவங்கள் கீழே விழும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எல்லாரும் நம்ம கொஞ்சமாவது கவலைப்படணும். தொழுகாதவர்கள், தொழுகைக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை, அல்லது வார முஸ்லிம்னா வாரம் மட்டும் இவர் தொழுவார், அல்லது வருட முஸ்லிம் இவர் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு 2 முறை மாத்திரம் பள்ளிக்கு வருவார் என்ற அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சமாவது வருத்தப்பட வேண்டும். அல்லது 5 நேரம் என்னால் தொழுக முடியவில்லை, அவ்வப்போது தொழுகிறேன் என்று தொழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் சமரசமே இல்லாத ஒரு கடமை என்றால் 5 கடமைகளில் எல்லா கடமைகளிலும் அல்லாஹ் தஆலா சமரசம் செய்கிறார். உன்னால முடியலையா விட்டு, உடம்பு சரியில்லையா விட்டு, பொருளாதாரம் இல்லையா ஹஜ் செய்யாத, ஜக்காத்துக்கு கொடுக்காத என்றெல்லாம் சலுகை தரக்கூடிய இஸ்லாம் தொழுகை என்று வருகிற பொழுது மாத்திரம் எந்த சமரசத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை என்றால் இந்த சமூகம் யோசிக்க வேண்டும். ரப்பே, ஒரு நாளைக்கு 2 முறை தொழுது விடுகிறேன், மீண்டும் 3 முறை தொழுக வேண்டும், 4 வக்தை தொழுக வேண்டும், இறுதியாக 5 கால நேரையை தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே மனப்பூர்வமாக துஆ செய்யாத காலமெல்லாம் அதற்கு அல்லாஹ் வழிவிட மாட்டான். நம்ம நினைக்கலாம், என்ன தெரிஞ்சு கஷ்டமா இருக்குது, எங்க தொழில் அந்த மாதிரி, நீங்க சும்மா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து நீங்களே பேசுறீங்க, 5 நேரம் தொழுறீங்க, நீங்க பெரிய ஆள் மாதிரி பேசுறீங்க. அல்லாஹ் நாடி இருக்க நசீப், அல்லாஹ் கொடுக்கிற நசீப் அவ்வளவுதான். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு நசீபை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு நல்ல நசீபாக்க வேண்டும் என்றால் நமக்கு கிடைத்த அந்த தௌஃபீக் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லுதவியை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்தி, மேலும் அல்லாஹ் அதிகமாக உன்னை நெருங்குவதற்கு எனக்கு பாக்கியத்தை கொடு, சந்தர்ப்பத்தை கொடு, உன்னை தொழுக விடாமல் செய்யக்கூடிய தொழில்களில் இருந்து என்னை விலக்கி உன்னை நினைத்து வாழக்கூடிய தொழுகையில் என்னை இணைத்து விடு என்றெல்லாம் நாம் மனமுருகி துஆ செய்யாதவரை அல்லாஹ் தஆலா வழிகாட்ட மாட்டார். அதனால்தான் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், மனிதன் அவனாக திருந்து என்னிடத்திலே வராதவரை அவனை அல்லாஹ் தஆலா நேர் வழி கொடுக்க மாட்டான். நம்ம சொல்லிக்கலாம். இதை சில பேர் சொல்லுவான் பாருங்க, ஏங்க தொழுவது இல்லை, நமக்கு அல்லாஹ் அப்படி எழுதிட்டாங்க, நமக்கு அல்லாஹ் அந்த மாதிரி வச்சிருக்கிறாருங்க, அப்போ எப்படிங்க நம்ம தொழுக முடியும்? இந்த சாக்கு போக்கெல்லாம் நம்மள்கிட்ட பேசிக்கலாம், விதண்டாவாதமாக பேசிக்கலாம், அல்லது மலுப்புறதுக்கு பேசிக்கலாம். ரப்பிட்ட பேச முடியாது. ரப்பிட்ட அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் அங்கே வேலையே இருக்க. எந்த காரியங்களையும் முன்னிறுத்தியும்
தொழுகையை நான் விட்டுவிட்டேன் என்பதற்கு காரண காரியங்கள் நாம் சொல்ல முடியாது. சில காரண காரியங்கள், நான் வேலை செய்கிற இடத்துல சும்மா கூட விட மாட்டாங்கங்க, இதெல்லாம் நிர்பந்தம். நீ அந்த நேரம் துஆ செய், யா அல்லாஹ் நிர்பந்தமான உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நிர்பந்தமான இடங்களில் நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை கொடு. உன்னை வணங்குவதற்குண்டான வாழ்க்கை முறையை மாற்றிக் கொடு என்று நாம் கேட்கிற காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா மாற்றி அமைப்பான். இவர் எதுவுமே செய்ய மாட்டார். என்ன பார்த்தாலும் நம்ம கஷ்டமா இருக்குங்க, தொழுக முடியலைங்க, நம்ம செய்யற தொழில் அந்த மாதிரிங்க, பிரச்சனைங்க, இந்த பிரச்சனையை தான் பேசுவானே ஒழிய அதை தாண்டி அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உன் பிரச்சனையை சொல்லு, அதிலிருந்து நீ கேட்கக்கூடிய துஆ எப்படி இருக்கணும் தெரியுமா? யா அல்லாஹ் இந்த பிரச்சனையை முடித்த பிறகு அல்லது இந்த பிரச்சனையோடு உன்னை நெருங்கக்கூடிய வாக்கியத்தை கொடு என்ற நம்முடைய துஆக்கள் அப்படி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சஜ்தா செய்வதற்குண்டான நசீபை கொடுப்பான். நம்ம நினைக்கிறோம் நல்லா காசு பணம் நிறையா வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம நல்லா செய்யலைன்னா 5 நேரம் விட்டாமல் தொழுது பிடிச்சிடலாங்க அப்படின்னு. காசு பணத்திற்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை. காசு பணத்திற்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை. சில பேர் சொல்லுவான் என் தொழில் அந்த மாதிரி அப்படின்னு. எத்தனையோ நபர்கள், எத்தனையோ ஈமான்தாரிகள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ஜமாத்துக்கு போக முடியல, தூரமா இருக்குன்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த இடத்திலே துண்டை விரித்து தொழக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் அல்லாஹ் தஆலா உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டுதானே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கேப்பு கிடைக்குது, ஒரு துண்டை விரிச்சு ஒழு செஞ்சுட்டு, ஒழு செய்ய தண்ணி இல்லையா தைம செஞ்சுட்டாவது தொழுகின்ற தொழுகக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். அதுதான் தக்வா, அதுதான் இறையச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆக சிறந்த அமல் எது தெரியுமா? 5 நேரம் தொழுகிறது இல்லை, ஆனா 5 நேரம் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவதுதான் ஆக சிறந்தது. பாய் நம்ம 5 நேரம் தொழுவுங்க. எப்பங்க தொழுவீங்க? இவர் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு தொழுதுருவாருங்க, தொழுது டியூட்டிக்கு போவாருங்க. லுகர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு டைம்ல முடிச்சுட்டு அவர் 3:30க்கு தொழுதுருவாருங்க லுகரை. அசர் எப்பங்க தொழுவாரு? கரெக்டாக அந்த மக்ரிபுக்கு பாங்க சொல்றதுக்கு முன்னாடி அசர் அட்டன் பண்ணிடுவாருங்க. அந்த அசர் அட்டன் பண்ணிட்டு மக்ரிபை ஜாயின் பண்ணி தொழுதுருவாருங்க. இஷா பார்த்தீங்கன்னா 11:30 தாண்டிருங்க. இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், வேலை பொழுவு, பல காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கு ஒவ்வொரு மாதிரி. ஆனால் நபி அவர்கள் சொல்லுவது மிக ஆக சிறந்த நல் அமல் 5 நேரம் தொழுவதல்ல, அந்த 5 நேரத்தை உரிய நேரத்தில் தொழுவது, அந்தந்த நேரங்களில் தொழுவது. ஜமாத்து கிடைச்சா ஜமாத்து, ஜமாத்து கிடைக்கலையா, தூரம் தொலைவில் இருக்கிறியா, இருக்கிற இடத்தில் உன் கடை, உன் இருப்பிடம் இருக்கக்கூடிய 2 அடி அகலத்தில் உன் விரிப்பை விரித்து தொழுகிறாயே, அதுதான் அவுலியா. அவுலியானா எங்கேயோ போய் தேர்றதில்லை, உரிய நேரத்தில் அல்லாஹ்வை நான் தொழுக வேண்டும் என்ற ஒரு பக்குவத்திற்கும் பழக்கத்திற்கும் ஒரு முஸ்லிம் வந்துவிட்டார். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தொழுகை என்பது அருவருக்கத்தக்க செயல் இருந்து அவனை தடுக்கும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. இல்ல தெரிஞ்சு ஒரு தொழுகிறாரு, ஒரு ஆட்சியாரு அப்படிங்க இப்படிங்க நான் பாவம்லாம் செய்யறாருன்னா அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கும். அல்லாஹ் 5 நேரம் தொழுகிறாரு, எல்லா பாவமும் பர்ஃபெக்ட்டா பண்றாருன்னா இன்ன ஸலாத்து தன்ஹா, அல்லாஹ்வுடைய கூற்று பொய்யாகாது. ஆனால் அவன் தொழுகை உண்மையான தொழுகையாக, தக்வாவுடைய தொழுகையா இருக்கணும். நேரம் கிடைச்சா தொழுவணுங்க, நேரம் கிடைச்சா செய்வணுங்க அப்படின்ற அந்த தொழுகை உண்மையான தக்வா கிடையாது. அப்போ ஒரு மனிதனிடத்திலே அவன் ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டான்னு வைங்களேன், நமக்கு ஒரு 5 நேரம் கேப்பு கிடைக்குது, தொழுக நேரமா இருக்குது, நம்ம 5 நேரம் தொழுகலாம், ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கிடலாம் என்று தன்னுடைய வியாபார நேரத்திலும் சரி, தன்னுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய அலுவல்களில் இருந்தாலும் சரி, அப்படி தொழுது ருசி கண்ட ஒருவன் நிச்சயமாக அந்த 5 நேர தொழுகையை தொழாமல் அவன் விரிப்பிற்கு படுக்கைக்கு சென்றார். அவன் உன்ன படுக்க மாட்டான். நான் நிறைய மூத்த முதியவர்கள், சில ஆதிமார்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஜரத் இஷா தொழுகாம படுத்துட்டு அன்னைக்கு எனக்கு தூக்கமே வராது, திரும்பவும் எந்திரிக்கும். எத்தனை மணிக்குங்க? 12 மணிக்கு மேலே தூக்கமே வராது. சரி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுத்துடுவேன், ரொம்ப டயர்டாக இருக்குது வேலை பழுவு தானே அப்படின்னு படுத்துடுவேன். படுத்ததுக்கப்புறம் பார்த்தா தூக்கமே வராது, மனசு உறுத்தும், இஷா தொழுகையில் பண்ணாம தொழுது படுத்துருவோமே என்று திரும்ப அந்த நள்ளிரவில் எழுந்து, குளிர்காலமாக இருந்தால் தண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் உள்ள செஞ்சுட்டு
தொழுது விட்டு படுத்தால்தான் எனக்கு தூக்கம் வருகிறது என்று ஒரு முஸ்லிம் சொல்கிறார் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம், எதில் மனிதன் பழக்கப்படுகிறானோ அதற்கு அடிமை. தொழுகைக்கு அடிமையாக ஆகுங்கள், அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. திரும்ப திரும்ப அந்த பழக்கத்திற்கு நாம் கொண்டு வருகிற பொழுது கஷ்டமே இருக்காது. 5 நேர தொழுகையா சர்வசாதாரணமா தெரியும். இன்றைக்கு முஸ்லிம்கள் வெளியிலிருந்து பார்க்கிறான் தொழுகையை, அது எப்படிங்க 5 நேரம்னா கரெக்டா பர்ஃபெக்டா தொழுகிறதெல்லாம் முடியுமாங்க, சாத்தியமாங்க என்று தூரத்தில் இருந்து பார்க்கிற காலமெல்லாம் அது தூர நோக்கோடு தான் தெரிகிறது. அது பக்கத்தில் போய் நிச்சயமாக நம்மாலும் முடியும், நாம் முயற்சி எடுப்போம், பழகுவோம், தொழுகைக்கு அடிமையாக ஆகுவோம் என்றால் நிச்சயமாக நான் வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவோம். பழக்கத்திற்கு மனிதன் அடிமை, இது ஏத்துக்கிறோமா இல்லையா? மது குடிக்கிறாரு, அந்த பழக்கத்திற்கு மனிதன் அடிமை. அது மாதிரி தொழுகிறார், இவர் தொழாமல் தூக்க மாட்டார் அப்படின்ற ஒரு பழக்கத்திற்கு மனிதன் வந்து விட்டார், நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய வெகுமதியை இவ்வுலகத்திலும் கொடுப்பான், மறு உலகத்திலும் கொடுப்பான், மன நிம்மதியை கொடுப்பான். காசு பணம் இரண்டாவது. தொழுகை என்பது அவ்வளவு பெரிய ஆரோக்கிய மருந்து, தோழன், அர்ப்பணிப்பு, அரவணைப்பு, ஆறுதல் எல்லாமே தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையா இருக்கும். பார்த்துருவான்றதுக்காக வேண்டி மாங்குன்னு தொழுதுட்டு போறதுலாம் உண்மையான தொழுகையா இருக்காது. தக்வாவுடைய தொழுகையாக இருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக அந்த மனிதன் இவ்வுலகில் மன நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் மறுமையிலும் வெற்றியாளராக ஆகுவான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் கேள்வி தொழுகைதான். நீ அவர் அப்படி வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தார், 75 வயசு வாழ்ந்தார், 90 வயசு வாழ்ந்தார், எல்லா கேள்வியும் உண்டு. இந்த கேள்வியும் அல்லாஹ் கேட்காம விட போறதில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முதல் கேள்வி, ஒரு மனிதன் வந்துட்டாரா, ஒரு பாய் வர்றார், அபு தாயிர் ஒருத்தர் வர்றார், அவங்க அத்தா பேரை சொல்லி அழைக்கப்படும், காதலனுடைய மகன் அபு தாயிர் வந்து நின்ற முதல்ல அவன் யார் என்று சொல்லுகிற அடுத்த வரி அவன் தொழுகை எப்படி இருந்தது அதைத்தான் இஸ்லாத்திலே சொல்லப்படும். நான் அப்படி பண்ணேன், அந்த மலையை போட்டேன், இந்த மலையை போட்டேன், எல்லாருடைய லைஃப்லையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சாதனைகள், சோதனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் அல்லாஹ் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு முஸ்லிமை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி, உன் தொழுகை எப்படி இருந்தது? அது சீரானால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அனைத்தும் சீராகி, அனைத்தும் சீராகி. அங்கே ஒருவன் கோட்டை விடுகிற பொழுது அத்தனையிலும் கோட்டை விட்டுத்தான் அவன் நிற்பான் என்ற செய்தியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. நரகம் குறித்து பேசப்படுவது போதெல்லாம் அழுவ மாட்டாங்க. நரகம் அப்படிங்க, நரகம் எப்படிங்க, எரியக்கூடிய நெருப்புங்க, அதனுடைய பவர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் கடுமையாக்கி வச்சிருக்கிறான், அந்த உலகத்தில் இருக்கிற நெருப்பு மாதிரி கிடையாது என்றெல்லாம் நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழமாட்டார்கள், அழுக வராது. ஆனால் சபர் குறித்து சொல்லப்பட்டார், உடனே தேவி தேவி அழுவார்கள். அவ்வளவு மன்சிலும் மனாசி, வீடுகளில் முதல் வீடு இந்த வீடு தான். இந்த வீட்டில் ஒருத்தர் ரைட்டு முடிஞ்சது பாஸ் ஆகிட்டான்னு சொன்னா மாத்திரம்தான் அனைத்தும் பாஸ். அப்போ முதல் கேள்வி தொழுகையாக இருப்பதால் நம்முடைய தொழுகையை சீர் செய்து தொழுகக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் வழங்குவானாக. நம்மில் யார் யாரெல்லாம் நேரம் கடந்து தொழுகிறோமோ ரப்பே நேரத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நம்மில் யார் யாரெல்லாம் 5 நேர தொழுகைக்கு பகரமாக அவ்வப்போது தொழுகிறோமோ ரப்பே அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு, அதற்குண்டான வழியை திறந்து விடு. 5 கால நேர தொழுகையை தொடர்ந்து தொழுது மரணம் வரை தொழுவதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு